ரூ. 4,00,000 ஒரே மாசத்துல ஏமாத்தி எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பெங்களூர்ல ஒரு டாக்ஸி டிரைவர், இந்த ஓலா, உபர் அந்த மாரி கார்லாம் ஓட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஓட்டுற ஒரு டாக்ஸி டிரைவர். இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறவங்க கிட்ட ஆன்லைன்ல புக் பண்ணி வருவாங்க. அதுக்கு எவ்வளோ பேமெண்ட்னு இருக்கும். இந்த பேமெண்ட்ட வந்து காட்டிட்டு, அந்த பேமெண்ட்டை வந்து இவங்க ஜிபேல வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து நடக்கும். ஒரு சில நேரத்துல சிலவங்க வந்து டைரக்ட்டா கம்பெனிக்கு ஆன்லைன்ல பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இதுல தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அந்த டிரைவரே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத ஷோ பண்ற மாரி இருக்கும். அவர் தான் காட்டுவாரு. எவ்வளோ அமௌண்ட்னு கேட்பாங்க. அவர் அந்த ஃபோன காட்டுவாரு. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த அமௌண்ட் காட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து தவறான ஒரு ஸ்கிரீன்ஷாட்ட அதிகமான விலைக்கு வந்து காட்டிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு நீங்க உள்ள ஏறி உட்காரும்போது அது எவ்வளோன்னு சொல்லி காட்டும். அதிலேயே தெளிவா காட்டும். ரூ. 500 ரூ. 600 அப்படின்னு சொல்லிட்டு ஏறதுக்கு முன்னாடியே காட்டும். இதில வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ ஏலேருந்து ஒரு பின்ற பாயிண்ட்டுக்கு ஒரு ரூ. 500 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணிடுறது, அந்த நபர் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் ரூ. 500ன்றது ரூ. 525 ரூ. 550 ரூ. 600 அப்படின்னு சொல்லி காட்டிடுறாங்க. ஸோ இது யார்ட்ட பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்சிக்கு லைக் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறவங்களுக்கு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு, இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகிறவங்களுக்கு, ஸோ உடம்பு சரியாத பசங்களை குழந்தைங்களை கூட்டு போகிறவங்களுக்கு, ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. அவங்க என்ன நம்மளை சுற்றி நடக்குதுன்றது தெரியாமல் இருப்பாங்க. இந்த இந்த நேரத்தில் இந்த காசு விஷயங்களை பேரம் பேசுறதுக்கோ இல்லை வந்து நோட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன எவ்வளோ 5,000 3,000 500 அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி கொடுத்துட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. சென்ட் ஆயிடுச்சுன்னா காட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காரு அந்த நபர். ஸோ இப்படி கிட்டத்தட்ட ரூ. 4,00,000 மோசடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க அர்ஜென்சியில் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த இவர் மேலே நம்பிக்கை வரதுக்கு அவர் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் ஏறி நீங்கள் உட்காந்தோடனே அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து கார் திறந்து விடுறது, அப்புறம் வந்து அவர் உங்ககிட்ட நல்லா பேச்சு கொடுக்குறது, நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றதை அவர் வந்து நூல் விட்டு பார்க்குறது. ஸோ உங்ககிட்ட பேசுறது, உங்ககிட்ட அவர் ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரி காட்டிக்கிறது. ஸோ இப்படி பல விஷயங்களை டியூரிங் ட்ராவல் அப்போ பண்ணியிருக்காரு அவர். ஸோ இப்போ வந்து எப்படி லைக் எங்கே போகிறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா நான் இங்கே போகிறேன் அப்படின்போது, ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு அப்படின்போது, இப்போ ஒரு 8:30 மணிக்கு அங்கே இருக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே 8:15 ஐயோ போகிறதுக்கு டைம் ஆகிடுமே, லாஸ்ட் மினிட்ல போகிறீங்களே, கொஞ்சம் முன்னாடியே கிளம்பலாம்ல அப்படின்னு கேட்குறது. உங்கள் பதட்ட நிலையை இன்னும் கொஞ்சம் பதட்டப்படுத்தி, நீங்கள் இறங்கின உடனே வண்டியிலேருந்து இறங்கின அடுத்த செகண்ட் உடனே போகிற மாதிரி அவர் பிளான் பண்ணுறாரு. இல்லை அந்த மாதிரி நபர்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு தான் அவர் பேச்சே கொடுக்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படி அவர் உங்களோட டேட்டாவை எல்லாத்தையும் அவர் வண்டியில் வரும்போதே கலெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் எந்த பதட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன விஷயங்களை உங்கள் மனசோட்டத்தில் வச்சுருக்கீங்க, அவரை வந்து நீங்கள் நம்புகிற மாதிரியும், ஒரு ஃப்ரெண்ட்லியான வேவாவா, ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும், ஒரு சிலர்கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரியும், ஒரு சிலர்கிட்ட வந்து ஐடியாஸ் கொடுத்து இப்படி போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படி இப்படி பல விஷயங்களை அவர் ஹேண்டில் பண்ணி தான் வந்து அவங்கள ஏமாத்துறாரு, அந்த பேசஞ்சரை ஏமாத்துறாரு. ஸோ அந்த பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏமாத்துறோட அளவையும் மாற்றிக்கிறாரு. லைக் ஒரு சிலர்கிட்ட ரூ. 25 வாங்குறாரு, ஒரு சிலர்கிட்ட ரூ. 1000 வாங்குறாரு. ஸோ புதுசாக ஒருத்தவங்க அந்த ஏரியாவில் வராங்க, அவங்களுக்கு அந்த பாஷையே தெரியல, அவங்களுக்கு வந்து அங்கே என்ன அந்த ஏரியாவே தெரியல அப்படின்னும்போது, நான் அங்கே இறக்கி விடல, நான் உங்களை இன்னும் தள்ளி வந்து இறக்கி விட்டுருக்கேன், அதனால் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் போகிறதுக்கு இதுதான் கரெக்டான ஏரியான்னு சொல்லிட்டோம். ஸோ இப்படி மாற்றி மாற்றி அவர் எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ, அந்த கஸ்டமர் அவர் கூட வர கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏமாற்றிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் இப்போ தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பல கடைகளில், மளிகை கடையில் நாம இந்த ஜிபேலாம் இல்லாத முன்னாடியே வந்து நிறைய மளிகை கடை ஓனர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நிறைய பிரியாணி கடை ஓனர்கள் பண்ணுற ஒரு விஷயம் தான். நிறையா காய்கறி கடைகள், நிறையா துணி கடைகள், இப்படி நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பைக்கில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுமே, பைக்கில் உட்காந்துட்டு ஆனால் ஒரு கிலோ ஆப்பிள் கொடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் உட்காந்துட்டே கேட்பாங்க. அவரும் என்ன பண்ணுவார், அந்த 1 கிலோ ஆப்பிள் எடுத்து வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எவ்வளோன்னு கேட்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், அன்றைக்கி ரேட் வந்து ரூ. 90 கூட இருக்கலாம், ஒரு ரூ. 100 கூட இருக்கலாம். அவர் என்ன பண்ணிவிடுவார், டப்புன்னு வந்து ரூ. 140 150 அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் பழம் எவ்வளோன்னு கேட்டு விசாரித்து வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கிட்டிங்கன்னா, இவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்கன்னு தெரிகிற பட்சத்தில், விலையை பேரம் பேச மாட்டாங்கன்னு தெரிகிற பட்சத்தில், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேபி அதுக்கப்புறம் வர நபருக்கு ரூ. 90 கூட விற்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி அந்த ஏரியாவில் வந்து வேறு கடைகளே இல்லை காம்படிஷனுக்கு, இந்த மாதிரி பொருட்கள், அது பழக்கடையோ இல்லை வந்து காய்கறி கடையோ அப்படி இருக்குன்னா, புதுசாக ஒரு நபர்கள் விசாரித்து வாங்காத பசங்களோ, சின்ன பசங்களோ, இல்லை வந்து அதில் பெருசாக பார்கினில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ லேடிஸ்லாம் போகிறாங்க, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து ஜென்ஸே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ, என்ன விலை, ஏன் அதிகமாக இருக்குது, இப்படி கொஞ்சம் நல்லா பேச்சு கொடுத்து கொஞ்சம் பேரம் பேசுவாங்க. என்னப்பா அதிகமாக இருக்குது, சேர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிலாம் வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. அண்டு கணக்கு பார்க்குறவங்ககிட்ட, நீங்கள் மொத்தமாக ஒரு 10 பொருள் வாங்குறீங்க, 3 பொருள் வாங்குறீங்க, 2 பொருள் வாங்குறீங்க, 5 பொருள் வாங்குறீங்கன்னா, இது எல்லாத்தையும் இது எவ்வளோ ரேட்டு, இது எவ்வளோ ரேட்டு, இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பிரித்து நீங்கள் வாங்குற நபராக இருந்தீங்கனாலே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் ஆகாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலையும் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏற்றிடுவார். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து காலங்காலமாக நடந்திருக்கு. இது கொஞ்சம் நவீனமயமாக்கி கொஞ்சம் டிஜிட்டலாக அண்ணன் பண்ணியிருக்காரு. இதை எப்படிப்பா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு பொருள் ஒருத்தர் வாங்குறாரு, விற்கிறாரு அப்படின்னா அவர் வைக்கிறது தான்.
நான் எவ்வளோ ரேட்டு சொல்கிறேனோ என் பொருள் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கங்க, வேணாம்னா விட்டுருங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ ஆனால் நம்ம பொருளை விசாரிக்காமல் வாங்கும்போது நடக்கிற ஒரு ஏமாத்து வேலை தான் இது. ஸோ அதனால் நீங்கள் இதை பண்ணிக்கங்க. இவர் எப்படி மாட்டினாருன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் எப்படி தவிர்க்கலான்றது மறுபடியும் நான் இன்னொரு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து இவர் மாட்டினது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி உபர், ஓலா அப்படின்ற இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் ஆப்ஷன்ஸை பல நாள் வந்து பல பேர் பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் உட்காந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து அடுத்தது ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ இல்லை ஃப்ளைட்டோ பிடிக்க போகிறவங்க, இல்லை ஒரு நான் என்ன சொன்னால் ஹாஸ்பிட்டலைஸ்க்கு போகிறவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் நல்லா மஞ்சள் குளிச்சுட்டு இருந்திருக்காரு அண்ணன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு அவங்க அந்த பரபரப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமும் ஒரு சிலர் கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து தலைவர் மாட்டியிருக்காரு. அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வந்து அவர் வண்டியில் ஏறியிருக்காரு. இதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து இறக்கிறதுக்கு 5250 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஏறும்போது 3000 சொச்சமோ என்னமோ காட்டியிருக்கு போல அவரோட ஃபோனில். பட் வந்து அவர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல, அதாவது உபர், ஓலா, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து 3000 ரூபா 3500 அவர் இருந்த பாயிண்ட்லேருந்து ஏர்போர்ட்டு காட்டியிருக்கு. பட் எதுவுமே அவைலபிள் இல்லாதனால ப்ரைவேட்டாக இவரது ஒரு வண்டி எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சார் ரேட்டு, லாஸ்ட் மினிட்ல பேரம் பேசுறதுக்கு போன பிரச்சனை பண்ணோன்னே அந்த 5200 அவர் கொடுத்துட்டாரு, அந்த பத்திரிக்கையாளர் கொடுத்துட்டாரு. அவர் தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு நபர், இந்த ஒரு டிரைவரே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மாதத்தில் ஒரு 4 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு ஏமாற்றி. அப்படின்னா பெங்களூர் சிட்டியில், சென்னை சிட்டியில், டெல்லி, மும்பை இந்த மாதிரி எவ்வளோ மெட்ரோபால் சிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் எவ்வளோ டிரைவர் இருக்காங்க, எவ்வளோ கேப் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ வால்யூம்ஸ் போயிட்டுருக்கு. இவங்களில் ஒரு 10% எல்லோரும் இந்த மாதிரி பண்ணாலே எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். மனுஷன் சக மனுஷனை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றது. ஸோ நாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தள்ளி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஏறுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ரேட் என்னென்னு பேசுகிறது ரொம்ப நல்லது, ஃபஸ்ட்டு விஷயம். அண்டு வந்து ஆன்லைனில் அந்த ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு 3500 சொல்கிறாரு, ஒரு 4000 கூட ஆஃப்லைனில் நமக்கோசம் வராதுன்றதை ஒத்துக்கலாம். இல்லை ஒரு 4200 வரைக்கும் கூட ஓகே தான். பட் அதை தாண்டி 5000 5200 அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப டூ மச்சுன்னு தான் தோணுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இதில் மட்டும் சொல்லலை, ஸோ கடைகள்லுமே சரி, நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடியே ரேட்லாம் கேட்டுக்குங்க, பழங்களை சேர்த்து போட சொல்லுங்கள். ஸோ அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அப்படின்றது தான் இந்த பதிவுக்கான நோக்கம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சென்னை, பெங்களூர், மெட்ரோபாலிஸ் சிட்டிஸ்லாம் போகும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த ஐடியாவை நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? யூஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொன்னாலும் தேவை இருக்கவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க இல்லையா? நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியாக ஏமாந்தால் பிரச்சனை கிடையாது, ரொம்ப அதிகமாக ஏமாந்துட்டா தான் பிரச்சனை. ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நான் தினமாக நம்புகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காசு நம்மளை விட்டு போகாதுங்க. நமக்குன்னு ஒரு ரூபாய் எழுதி இருக்காது, நம்ம உழைச்ச காசாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்மளை விட்டு போகாது. யாரும் நம்ம காசை வாங்கவும் முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து ஏமாத்துறவங்க ஏமாற்றி தான் இருப்பாங்க, ஏமாறவங்க ஏமாற்றி தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் காசாக இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்றது மட்டும். அது உங்களுக்கு காசாக வரலன்னா கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது, சரி நமக்கு அன்றைக்கி அவ்வளோ காசு விட்டு இருந்தாலுமே கூட நமக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, நம்ம அந்த காசு மட்டும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதில்ல அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் உணரும்போது டெஃபினட்டாக நீங்கள் அந்த இழந்த ஒரு விஷயத்துக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் கடவுள் கொடுத்துருக்காரு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக கடவுள் பண்ணுவார்ன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கேன். எனக்கு நிறைய பேர் வந்து காசு தரவங்க ஏமாற்றும் போதோ, இல்லை வந்து நான் என்னோட காசை வந்து ஒரு சில இடத்துல ஏமாந்து விடும்போதோ எனக்கு தோன்ற ஒரு விஷயம் தான், ஸோ ஓகே இது நமக்கான காசு இல்லை, நம்ம காசாக தான் நம்மகிட்ட வரும். அண்ட் அதை விட மல்டிப்ளேவாக இந்த காசால் என்ன நடக்க முடியுமோ அதை விட 1000 மடங்கு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன். அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கும் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம பட்சத்தில் நம்மளோட காசு இல்லை நம்மளோட உழைப்பு தான் நமக்கு காரணம் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ நீங்கள் உழைச்சி ஏர்ன் பண்ணுற ஒரு காசும் உங்களை விட்டு எந்த விதத்துலையும் போகாது. அதை ஏமாத்துறவங்க எந்த விதத்துலையும் நல்லா இருக்க மாட்டாங்கலாம் நான் சொல்ல சாபம் விடுற மாதிரி ஆகிடும். டெஃபினட்டாக அவங்களுக்கு அது அவங்க கையிலையும் இருக்காது அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஜாக்கிரதையாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.